ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 19/12/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ நாம் வீட்டுக்கு போகிற நேரம் வந்துடுச்சு. அதனால் ஆத்மா அபிமானி ஆகுங்க. ஒரு பாபாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுடைய இறுதி மனநிலையாகவும் இருக்கும். அதற்கேற்ப உயர்ந்த பதவியும் கிடைக்கும். நினைவு இல்லைன்னா பதவி குறைஞ்சிடும். ஸோ அதனால் ஒன்று ஆத்மா அபிமானியாக இருக்கணும், இன்னொன்று பாபா நினைவில் இருக்கணும். சொர்க்கத்துக்கு போகணுன்ற அந்த போதையிலும் இருக்கணும். கேள்வி: அதிசயமான தந்தை நமக்கு ஒரு அதிசயமான ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். அது என்ன ரகசியம்? பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, இது அனாதியான அழிவற்ற நாடகம். அனாதினா என்ன அர்த்தம்? முதலும் முடிவும் இல்லாத நாடகம். ஸோ அதனால் இதில் முதல் கல்பம்னு ஒன்று இருந்திருக்கோன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தோணும். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் அப்படியே ட்ரெயின் ஆகிடுச்சு. முதல்ல ஒன்று இருந்திருக்கும் இப்படியே. இதுக்கு காரணம் நம்ம படிப்பு முறை. அந்த படிப்பு முறை அப்படி அமைந்ததுக்கு காரணம் பைபிளில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அப்படி கிடையாது. எப்போவுமே இந்த நாடகம் தொடர்ந்து நடக்குது, அழியாமல் நடக்குது. இதில் ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் ஏற்கனவே பதிவாகி இருக்குது, அதுதான் நடிக்கிறாங்க. ஸோ இதை எதுக்கு சொல்கிறாரு? மற்றவர்கள் மீது உங்களுக்கு கோபம் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறார். சரி, நமக்கும் பதிவாகி இருக்கும்ல, அப்படி பதிவாகி இருந்தால் முயற்சி பண்ணிக்கலாம். அப்படி அலட்சியமாக இருந்துடக்கூடாது. எது நடந்தாலும் எதுவும் புதுசு கிடையாது, கல்பமாக நடக்குது. அதோடைய நினைவாக தானே ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதை சுற்றி நடக்கும்பொழுதும் அமைதியாக இருக்கிறவங்க தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார், உலகத்தின் அதிபதி ஆவாங்க. ஸோ அப்போ விலகி இருந்து பார்க்க கற்றுக்கணும். எப்போ பாபா குழந்தை ஆகிட்டிங்களோ அப்பயே இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் இருக்கிற அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா குடும்பம் தான் உலகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆனாலும் நீங்கள் பாட்டுக்கு விலகி பாபா நினைவில் ஆனந்தமாக இருக்கணும். பாபா சொன்னார்ல, பந்தனத்தில் இருக்கிற தாய்மார்கள் மனதால் சுதந்திரமாக இருந்தால் மனசாசவை சூப்பராக பண்ணி பொக்கிஷத்தை அள்ள முடியும்னு சொல்லியிருக்கிறார். அதனால் குழந்தைகளே, இது நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிச்சிங்க அப்படின்னா இதை நான் சாதிச்சேன்ற தற்பெருமைக்கான அவசியம் கிடையாது. ஏன் பாபா சொல்கிறார், எனக்கே அந்த பெருமை கிடையாது. ஏன்னா நாடகத்தில் நானும் கட்டுப்பட்டு இருக்கிறேன். என் மூலமாக என்ன நடக்கணும்னு நாடகத்தில் பதிவாக இருக்குதோ அதை தான் நான் பண்ணுறேன். இப்போ எனக்கு கூட பெருமை கிடையாதுன்றார். அப்போ கடவுளுக்கே பெருமை இல்லைன்னா நமக்கு எது பெருமை? ஸோ இந்த அதிசயமான ரகசியத்தை சொல்லி நம்மளுடைய அகங்காரத்தை உடைக்கிறார் பாபா இல்லையா? தன்னுடைய நடிப்பின் மகத்துவத்தையே குறைச்சிக்கிட்டார். பதிவாக இருக்குது, நடித்தேன், அவ்வளோதான். ஏற்கனவே யாரோ டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது கடவுளையுமே. இதுதான் ஆச்சரியம். ஆனால் அப்படி யாராவது இருக்கிறாங்கன்னா யாரும் கிடையாது. அது தானாகவே அப்படி நடக்குது. இதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இப்போ நாஸ்திகர்கள் இருக்கிறாங்க, எதிர்த்து சண்டை போடுறாங்க. சரி, எதிர்த்து சண்டை போட்டால் எப்படி வெற்றி கிடைக்கும்? அப்போ நல்லது ஜெயிக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியுது. அப்போ அதுவுமே நாடகத்தில் இருக்கிற விதி தான். பாடல் இறுதியில் அந்த நாளும் வந்துடுச்சு. எந்த நாளுக்காக நாம் ஏங்கிட்டு இருந்தோமோ அந்த பாபாவே வந்து அனைத்தையும் கொடுக்குற நாள் வந்துடுச்சு. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க, இந்த பாட்டை கேட்டீங்க, பாடிட்டும் இருக்கிறீங்க. அந்த நாள் வந்துடுச்சு. எதுக்காக எவ்வளோ நாள் தவம் கிடந்தனோ அந்த கடவுளே வந்துட்டார். ஸோ முந்தைய கல்பம் மாதிரி இப்போவும் நம்மளை மிகப்பெரிய பணக்காரர்களாக
சதாகாலமும் ஆரோக்கியமிக்கவர்களாக ஆக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறார். அப்படி ஆக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒன்று தேவை. அது என்னது? தூய்மை, சுகம், அமைதி. இது இருக்கிற இடத்துல செல்வம், ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும். அப்போ தூய்மை, சுகம், அமைதியின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறார். எப்படி கொடுக்குறார்? ஞானத்தின் மூலமாக. அந்த ஞானத்தை தாரணை பண்ணுறதுனால சுகம் நிரம்பியவராக, சாந்தி நிரம்பியவர்களாக, தூய்மை நிரம்பியவர்களாக ஆகிறோம். ஸோ அந்த கலியுக பிராமணர்கள் கூட ஆயுஷ்வான் பவ, தனவான் பவ, புத்திரவான் பவன் ஆசீர்வாதம் பண்ணுறாங்களாம். ஸோ அப்போல்லாம் பிராமணர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிற பழக்கம் இருந்திருக்குது போல் இருக்குது. ஸோ அதனால் அவங்க நீண்ட ஆயுளோடு இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், புத்திர பாக்கியம் இருக்கணும் அப்படின்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். ஆனால் ஆசீர்வாதம் பண்ணிட்டதுனால கிடைச்சிடுமா? இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிது. சுகம், சாந்தி, செல்வம், தூய்மை அனைத்து நாஸ்தி கிடைக்கிது. ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கிது. இங்கே ஆசீர்வாதத்தின் விஷயமெல்லாம் கிடையாது. முயற்சி செஞ்சால் அடைவீங்க. குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, படிப்பு சொல்லிக் கொடுக்குறது தான் பாபா வேலை. ஆசீர்வாதம் பண்ணுறது கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாபா இதே மாதிரியே உங்களை மனுஷன்லேருந்து தேவதையாக, நரன்லேருந்து நாராயணனாக மாற்றுறதுக்கான படிப்பை தான் சொல்லிக் கொடுத்தேன். எந்த குழந்தைங்க படிக்கிறாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு நாம் என்ன படிக்கிறோம், நமக்கு சொல்லிக் கொடுக்கறது யாருன்னு தெரியும் தானே. ஆனால் கண்டிப்பாக வரிசைக்கிரமமான முயற்சிப்படி தான் இந்த புரிதலும் இருக்கும். ஸோ ஏன்னா இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ராஜ்யத்தில் எல்லா விதமானவர்களும் தேவை. ஸோ இந்த வரிசைக்கிரமத்தில் தான். அப்போ அந்த வரிசைக்கிரமே ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா எல்லோரும் ராஜா ஆகிட்டாங்கன்னா யாருக்கு வேலை செய்வாங்க இல்லையா? ஸோ இப்போ முயற்சி பண்ணுறவங்க, இப்போ நல்ல பணிவாக இருக்கிறவங்க, இப்போ எலும்பு தேய சேவை செய்கிறவங்க அங்கே ராஜாவாக இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க. இங்கே சுகமாக இருக்கிறவங்க அங்கே எலும்பு தேய வேலை செய்வாங்க. தேவதைகளுடைய ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகுது. ஸோ இவர்களுடையது தான் அந்த ராஜ்யம். முதல்ல நம்ம சூத்திரர்களாக இருந்தோம் ஞானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். பிறகு பாபா கிடைச்ச உடனே பிராமணர்கள் ஆகிட்டோம். எதுக்கு பிராமணர்களானோம்? தேவதை ஆகிறதுக்காக. இந்த படிப்பை படிக்கிறது தான் பிராமணர்களுடைய வேலை, தேவதை ஆகிறதுக்கான படிப்பு. ஆனால் உலகத்தில் யாருக்குமே நாம் சூத்திரர்களாக இருக்கிறோம்னே தெரியல. ஆனால் இதுதான் உண்மை. பாபா உண்மையை சொல்லி உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அந்த சத்திய யுகத்தில் பொய், பாவம் எதுவுமே இருக்காது. கலியுகத்தில் தான் அஜாமில் மாதிரி பாவாத்மாக்கள்லாம் இருக்கிறாங்க. பாருங்கள், கிளாஸுக்குள்ளே பெண் குழந்தைங்க, வெறும் 9வது படிக்கிற குழந்தைங்க தண்ணி அடிக்கிறாங்க. அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வேறு போடுறாங்க பெருமையாக. ஸோ இதுக்கு மேலே இது கலியுகம்னு, பாவாத்மாக்கள் நிரம்பிய உலகம்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? ஸோ அஜாமில் மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? மகள் வயது பெண்ணோடும் காமம் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் கலத்தொடர்புலாம் இருக்குது. அப்போ அது பாவாத்மாக்கள் நிரம்பிய உலகம் தானே. இந்த நேரம் முற்றிலும் கொடுமையான நரகமாக இருக்குது உலகமே. நாளுக்கு நாள் இன்னும் கொடுமையான நரகம்தான் தெரியும். இன்னும் கூட உலகம் அழிய போகுதுன்னா, ஆமாம் 2000 வருஷமாக இதை தானே சொல்கிறீங்கன்றாங்க. கொரோனா இத்தனை பேரை அள்ளிட்டு போயும் அதை உணர முடியல. பாலஸ்தீன், உக்ரைனில் நடக்கிற விஷயத்தை பார்த்தும் உணர முடியல.
ஒரு வருடத்தின் மழை ஒரே நாளில் பெய்யறதை பார்த்தும் உணர முடியல. மக்கள் அந்த அளவுக்கு தமோ பிரதானமாக ஆயிட்டாங்க. ஸோ மனிதர்களுடைய காரியம் இன்னும் உலகத்தை தமோ பிரதானமாக ஆகிட்டு இருக்குதுன்றதை புரிஞ்சிக்க வைக்கிது மனிதர்களுடைய காரியம். அதுலேயும் மிகப்பெரிய எதிரி இந்த காமம். இங்கே யாருமே தூய்மையாக சுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிக்கவே முடியாது. யாருமே அப்படி இருக்க முடியாதுன்றார். அவங்கள பொத்தி வச்சா கூட வைப்ரேஷன் அவங்கள மாற்றிடும். இதுக்கு முன்னாடி நாடோடி மனிதர்கள் சொன்னாங்களாம், 12-13 வயது பெண்கள் கூட குழந்தை பெற்றுக்கிற கலியுகம் வரப்போகுதுன்ட்டு. சபை பாருங்க, இப்போ அந்த நேரம்ன்ற அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாதுன்னு அர்த்தம். கரெக்டாக அது அந்த பிரம்மபாபா அந்த காலகட்டத்தில் தான் அப்படி ஆக ஆரம்பிச்சிருக்குது. 12 வயசில் கல்யாணம், 13 வயசில் கல்யாணம் ஆகாமலே இப்போ கர்ப்பமாகறாங்கல்ல ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க. இதுதான் அந்த நேரம். ஸோ குமாரர்களும் குமாரிகளும் அழுக்கான காரியம் செஞ்சபடி இருக்கிறாங்க. ஓ சூப்பர். குமாரிகள்ன்றார், கல்யாணம் ஆகி சொல்ல. 12-13 வயது குமாரிகள், திருமணமாகாத பெண்கள் குழந்தை பெற்றுக்கிற கலியுகம் வரப்போகுதுன்ட்டு. இப்போ வந்துடுச்சு இல்லையா, கர்ப்பம் ஆகுறாங்க கல்யாணம் ஆகாமலே. ஸோ அந்தளவு அழுக்கான காரியம் செஞ்சபடி இருக்கிறாங்க. அந்தளவுக்கு முற்றிலும் தமோ பிரதானமாக இந்த உலகம் ஆகும்போது தான் நான் வருகிறேன். என்னுடைய நடிப்பும் நாடகத்தில் அப்படித்தான் பதிவாகி இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். நானும் நாடகத்துடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். இந்த நேரம் வரணுன்றது நாடகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார் பாபா. இது எதுவுமே உங்களுக்கு புது விஷயம் கிடையாது. பாபா புரிய வைக்கிறதுமே புது விஷயம் கிடையாது. கல்பமாக இதுதான் நடந்துட்டு இருக்குது. முழு சக்கரத்தையும் 84 பிறவி சக்கரத்தையும் சுற்றி வந்துட்டீங்க. அப்போ நாடகம் முடியுதுன்னு தானே அர்த்தம். இப்போ தந்தையை நினைவு செஞ்சிங்கன்னா சதோ பிரதானமாகி சதோ பிரதானமான உலகத்துக்கு எஜமானராகிடுவீங்க. பாருங்களேன், இந்த 84 பிறவி 5000 வருஷம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிறப்போம், எல்லா மதத்திலையும் பிறப்போம், எல்லா சுகத்தையும் அனுபவித்து அனைத்தையும் இழந்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு பாபாவை மட்டும் சுற்றுறோம். அதன் மூலம் மீண்டும் உலகத்துக்கு அதிபதியாக ஆகிறோம். ஸோ அதை தான் பிள்ளையார் தாய் தந்தையே எனக்கு உலகம் அப்படின்ட்டு சிவன் பார்வதியை சுற்றி ஞானப்பழத்தை பெற்றதாக கதை வெளிப்பட்டிருக்கு. ஸோ பாபா எவ்வளோ சிம்பிளாக இதை புரிய வைக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இதுதான் பிரபஞ்ச ரகசியம். ஆனால் எவ்வளோ சிம்பிளாக்கி புரிய வைக்கிறார். பாபா தன்னுடைய நடிப்புக்கு கூட அவ்வளோ மகத்துவம் கொடுக்கறது கிடையாது. இது என்னுடைய நடிப்பின் பாகம், அவ்வளோதான். இதில் எதுவும் புது விஷயம் கிடையாதுன்ட்டார். ஸோ ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் நான் வர வேண்டி இருக்குது. நாடகத்தில் நானும் கட்டுப்பட்டு இருக்கிறேன். குழந்தைகளாகி உங்களுக்கு சகஜ நினைவு யாத்திரையை சொல்லி கொடுக்குறேன். இல்லை ஈஸியாக எப்படி பாபாவை நினைவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஒரு ஒலிப்புள்ளியாக நினைக்கணும், மறந்துடுது. நான் உங்கள் அப்பா, இவ்வளவும் கொடுக்குறேன். ஸோ இப்படி இத்தனை விஷயத்தில் ஏதாவது ஒன்றுத்தையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே நினைவு யாத்திரையில் வந்துடும். ஏன்னா இறுதி நிலைக்கு ஏற்பதான் கதி. சரீரத்தை விட்டு பிரியும்போது பாபா நினைவில் ஆனந்தமாக சரீரத்தை விட்டிங்கன்னா ஆனந்தமான உலகத்துக்கு போயிடுவீங்க. துக்கம் நிரம்பிய கலியுகத்தின் நினைவில் துக்கப்பட்டு சரீரத்தை விட்டிங்கன்னா துக்கம் நிரம்பிய இதே கலியுகத்தில் மாட்டிக்குவீங்க. ஸோ அப்போ இறுதி நேரத்துக்கு ஏற்ற கதின்றது இந்த சங்கமயுகத்தை பற்றி சொல்லப்பட்டது தான். இதுதானே இறுதி காலம். பாபா
யுக்தி சொல்கிறார், என்னை மட்டும் நினச்சிங்கன்னா சதோ பிரதானம் ஆகிடுவீங்க. எவ்வளோ ஈஸி. மற்றதையே நினைக்கணும். பாபாவை நினைத்தால்தான் சதோ பிரதானமாக முடியும், தூய்மையாக முடியும், இழந்த அத்தனையும் அடைய முடியும், கலியுகத்தின் துக்கத்தையும் மறக்க முடியும்னா பாபாவை தானே நினைக்கணும். எவ்வளோ நன்மை இருக்குது அவரை நினைக்கிறதுனால. குழந்தைங்க கூட நாம் புது உலகத்துக்கு எஜமானராகிறோன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த போதை இருக்கணும். நேற்று கூட சொன்னார் இல்லையா, எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தோம் தெரியுமா, அனைத்தையும் இழந்துட்டோம், இப்போ மீண்டும் அதை அடைய போகிறோம் அப்படின்னு எல்லாரையும் எழுப்புங்கன்றார். வீட்டில் இருந்து தொடங்குங்க அப்படின்னு அர்த்தம். முதல்ல உங்களை எழுப்புங்கன்னு அர்த்தம் இல்லையா. உங்களுக்கு அந்த போதை இருக்கணும். ஸோ இதோடைய நினைவாக திருப்பள்ளி எழுச்சி அந்த மாதிரி எழுப்புறதெல்லாம், கடவுளை தெய்வங்களை எழுப்புறதா இருக்கிறதெல்லாம் இப்போ எழுப்புகிற விஷயம்தான். ஸோ பாபா அடிக்கடி சொல்கிறது என்ன, எதுவும் புதிதல்ல, இது சதா நம்ம மைண்டுக்குள்ளே ஓடணுன்றதுக்காகத்தான் பாபா அடிக்கடி இதை சொல்லிகிட்டு இருக்கிறார். ஜின்பூதம் பற்றி கதை சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வேலை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஏணிப்படி ஏறுன்ட்டாங்க. ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்குது, இறங்கு. அப்புறம் என்ன பண்ணணும், இறங்கி ஏறி இறங்கு. அப்போ இது ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த காலச்சக்கரத்தில் எல்லாருமே சிக்கிட்டு இருக்கிறோம். அந்தந்த நேரத்துக்கு அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வேலையை செஞ்சே ஆகணும். ஸோ ஏன்னா இதுவும் ஏணியில் ஏறி இறங்கிறது தானே. இல்லை, ஏணிப்படியில் ஏறி சத்தியுகத்தின் ஆரம்பத்துக்கு போயிடுறோம். பிறகு 84 பிறவியில் படி இறங்கி கீழே வந்துடுறோம். இப்போ மறுபடியும் ஏறுறோம். அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராகவும், தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றவராகவும் மீண்டும் மீண்டும் ஆகிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதில் எதுவுமே கஷ்டமான விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இதில் உண்மையான யுத்தம் என்னன்னு புரியாததுனால சாஸ்திரங்களில் ஸ்தூல யுத்தத்தை காட்டிட்டாங்க. இங்கே மாயையை வெல்ற யுத்தம் அது அவங்களுக்கு புரியலை. ஏன்னா உண்மையான மிகப்பெரிய யுத்தமே ராவணன் மீது வெற்றி பெறுவது தான். அதான் ராமாயணமாக காட்டிட்டாங்க இல்லையா, மாயையாகிய ராவணன் மீது வெற்றி பெறுவது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ராவணன் சீதையை கடத்துறதுக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மான் கிட்ட அவள் மயங்கிறது தான். இப்போ வெளி உலகத்து மயக்கம் தான் ராவணன், அந்த மயக்கத்தை அழிக்கிறது தான் ராவணனை அழிக்கிறது. அதுதான் மிகப்பெரிய யுத்தம். நாம் அடிக்கடி பாபாவை நினைவு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், ஆனால் டக்கு டக்குன்னு அது துண்டிக்கப்படுதே அப்படின்றத குழந்தைங்க கவனிக்கிறாங்க. மாயை ஆத்ம தீபத்தை அணைச்சிடுது, நினைவு தீபத்தை அணைச்சிடுது. இதை பற்றி குலேப காவலி கதை கூட இருக்குது. ஸோ அதில் ஒரு பூனை விளக்கு அணைச்சிடும் அப்படின்ட்டு வரும். ஸோ அந்த மாதிரி மாயன்ற பூனை நினைவுன்ற விளக்கை அணைச்சிட்டு போயிடுது. நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோன்ற அந்த நினைப்பையே கட் பண்ணி சாதாரணமாக உங்களை நடந்துக்க வச்சிடுது மாயா. ஸோ குழந்தைங்க பக்காவாக பாபாவை நினைக்கிறதுல வெற்றி அடைகிறாங்க, சூப்பராக போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மாயா தீபத்தை அணைச்சிடுது. இல்லை, வெளிச்சம் இல்லைன்னா தடுமாறுற மாதிரி பாபா தெளிவாக வழி சொல்லியிருக்கிறாரு. திடீர்னு மனம் தடுமாறுது, சலனப்படுதுன்னா என்ன அர்த்தம், வெளிச்சம் போயிடுது, அணைஞ்சிடுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் பாபா நினைவு, பாபா ஞானம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய லட்சியம் அதுவும் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ மாயின் புயல்கள் நிறையா வருது பாபான்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ஸோ பலவிதமான புயல்களும் வருது குழந்தைங்க கிட்ட. சில சமயம் 8-10 வருஷம் பழமையான நல்ல மரங்கள் கூட விழறா மாதிரி பலமான புயல் வீசுதுன்ற. 8-10 வருஷத்து பக்காவான பாபா குழந்தை டக்குன்னு விழுந்துடுதுன்றார். மெயினாக அது காமத்தில் விழும். ஸோ குழந்தைங்களுக்கும் இது தெரியுது, அதனால தான் சொல்கிறாங்க. நல்ல மாலையின் மணிகள்லாம் இருந்தாங்க, இப்போ இல்லவே இல்லை. இதுவும் ஒரு உதாரணம். என்ன உதாரணம், யானையே முதல்ல விழுங்கிடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா.
இது மாயின் புயல் காற்று. ஸோ மகாரதிகளை முதல்ல சாப்பிட்டுடுச்சு, மாயன்ற முதல்ல சாப்பிட்டுடுச்சு. ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மாயின் புயல் காற்று இல்லையா, புயலை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அது மாதிரி நிறைய பாபா குழந்தைங்களை இந்த மாயன்ற புயல் காற்று அடிச்சுட்டு போயிடுது. இந்த 5 விகாரங்கள்லேருந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருங்கன்னு பாபா சொல்கிறார். இதுதான் புல்லை பிடிக்கிறவன், பாபா குழந்தைங்களாக பார்த்து பிடிப்பான் 5 விகாரங்கள். ஸோ பாபா நினைவிலே இருந்தீங்கன்னா வலிமை மிக்கவர்களாக ஆகிடுவீங்க. ஏன்னா புத்தி பலகீனமாக இருக்கும்போது தான் மாயை வரும். பாபாவை மட்டுமே நினைக்க நினைக்க புத்தி வலிமையாகிடும். ஆத்ம உணர்வுள்ளவராக ஆகுங்க. பாபாவுடைய இந்த படிப்பு ஒரு முறை தான் கிடைக்கிது. ஆத்ம அபிமானி ஆகுங்க அப்படின்னு வேறு யாருமே ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. சத்தியுகத்தில் கூட யாரும் இதை ஞாபகப்படுத்த வரமாட்டாங்க. இப்போ தான் இந்த விஷயம் நடக்குது. பேரு, உருவம், தேசம், காலம் எல்லாமே ஞாபகம் இருக்குது இல்லை. 5000 வருடத்து காலச்சக்கரமும் ஞாபகம் இருக்குது. இப்போ தான் பாபா புரிய வைக்கிறார். ஸோ இப்போ சக்கரத்தை சுற்றியாச்சு, இப்போ திரும்ப வீட்டுக்கு போகணும். ஆரம்பத்தில் நீங்கள் சதோ பிரதானமாக தான் இருந்தீங்க. பிறகு தான் சதோ ரஜோ தமோவில் வந்து முழுசாக 84 பிறவி எடுத்து தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. இப்போ மீண்டும் சதோ பிரதானம் ஆகணும். ஸோ சதோ பிரதானத்திலும் நம்பர் 1 பிரம்மா தான், தமோ பிரதானத்திலும் நம்பர் 1 பிரம்மா தான். முழுசாக 84 பிறவி முதலே முடிச்சிட்டார். ஸோ மற்றவர்களுடையது 83 பிறவிகளும் இருக்கலாம். ஆனால் இவருக்கு 84 பிறவி. இவர் முதல்ல ஸ்ரீ நாராயணனாக இருந்தார். ஸோ மெயினாக பாபா சொல்கிறது பிரம்மா பாபாவை பற்றி சொல்கிறார். அவருடைய கதையை தான் சொல்கிறார், கிருஷ்ணருடைய கதையை. ஸோ அதே நமக்கும் பொருந்தது. பட் இவர் கண்டிப்பாக 84 பிறவி எடுத்தார். மற்றவர்கள் குறைவாக கூட இருக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இதுதான் ராமாயணத்துலேயும் பார்த்திங்கன்னா, ராமருடைய குழந்தைங்க ராமாயணம் கேட்பாங்க. அவங்க எதுக்கு கேட்கணும்? ஏன்னா அதே தான் அவங்களுடைய கதையும். ஸோ இந்த பிரம்மா தான் முதல்ல ஸ்ரீ நாராயணனாக, ஆதி நாராயணனாக இருந்தார். இவருக்காக சொன்னது அனைவருக்காகவும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பல பிறவிகளுடைய கடைசியில் இந்த ஞானத்தை எடுத்து மீண்டும் அவர் ஸ்ரீ நாராயணனாக ஆகிறார். ஸோ கல்ப மரத்துலேயும் அவரை காட்டியிருக்கிறாங்க இல்லையா. இங்கே ஸ்ரீ நாராயணனாக மற்றும் கடைசியில் பிரம்மாவாகவும் இவரே நின்றுட்டுருக்கிறார் இல்லையா. மரத்தின் தண்டு பகுதியில் ஸ்ரீ நாராயணனாக இருப்பார், மேலே கிளையில் உச்சி கிளையில் பிரம்மாவாக நிற்பார். ஸோ ஆரம்பத்தில் நாராயணன் இருந்தவர் கடைசியில் பிரம்மாவாயிட்டார். மீண்டும் மரத்து கீழே உட்காந்து பிரம்மாவாக உட்காந்து நாராயணன் ஆகிறதுக்கு தவம் பண்ணுறார். ஸோ அது எவ்வளோ சூப்பராக பாபாவுக்கு டச் ஆகிருக்குது பாருங்கள் இல்லை. இது நம்ம கற்பனைக்கே எட்டாதது இல்லை, இதை ஒரு மரத்தை வச்சு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ கீழே பிரம்மா ராஜயோகம் கற்றுக்கிட்டு இருக்கிறார். பிரஜாபிதாவை ஒருபோதும் பரமபிதான்னு சொல்ல மாட்டோம். பரமபிதான்றது சிவபாபாவைத்தான் சொல்லுவோம். பிறகு இந்த பிரம்மாவை பிரஜாபிதான்னு சொல்கிறோம். இவர் தேகதாரி, அவர் தேகமற்றவர், விசித்திரமானவர். ஸோ சிவபாபாவுக்கும் பிரம்மா பாபாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறார் இல்லையா. பிரம்மாவுக்கு தேகம் இருக்குது, சிவபாபாவுக்கு தேகம் கிடையாது. அதான் விசித்திரம். விசித்திரமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆச்சரியன்ற அர்த்தத்தில் சொல்கிறோம். ஆனால் விசித்திரம்ன்றது ஹிந்தி வார்த்தை. சித்திரம்னா உடல், விசித்திரம்னா உடல் அற்றவர். லௌகிக தந்தையை பிதான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரை பிரஜாபிதா, அனைத்து பிரஜைகளின் பிதாவாக இருக்கிறார்.
ஏன்னா இங்கே ராஜா கிடையாது. அதனால தான் பிரஜைகளின் பிதான்னு சொல்கிறோம். அந்த பரமபிதா பரந்தாமத்தில் வசிக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா பரந்தாமத்தில் அதாவது பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவின்னு சொல்லுவாங்க. பரலோகத்தில் இருக்கும் பிரஜாபிதாவின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போ பிரஜாபிதா இந்த பூமியில் தான் இருக்காரே தவிர பரந்தாமத்தில் கிடையாது. அப்படின்னா அவர் அங்கே போகவே மாட்டார்னு அர்த்தம் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? பிரஜாபிதாவான பார்ட் இந்த பூமியில் இருக்கும்போது நடக்குது. பிரஜாபிதா பிரம்மா சாக்கார உலகத்தை சார்ந்தவராக இருக்கிறார். சூக்ஷ்மவதனத்தில் கூட இல்லை. பிரஜைகள் ஸ்தூலவதனத்தில் தானே இருக்கிறாங்க. அப்போ பிரஜைகளின் பிதாவும் பிரஜாபிதா பிரம்மாவும் இங்கே தானே இருப்பார் இல்லை? இதை அவ்யக்தம் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன முரளி, அதை புரிஞ்சுக்கணும். இதை வச்சுட்டு சங்கர் பட்டிங்க பாருங்கள் சொல்லிட்டாங்க, அப்போ மேலே கிடையாது, இங்கே தான் இருக்கார், அவர் பிரம்மா, எங்காலு தான் பிரஜாபித்தான்னு அதை வேறு பிரித்து, பிரஜாபிதா வேறையும் பிரம்மா வேறையும். ஸோ இதுக்கு முன்னாடியே வருது பாருங்கள், இந்த பிரம்மாவைத்தான் பிரஜாபித்தான்னு சொல்லப்படுது அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறது, ட்ராமாவில் அப்படி ஒரு பார்ட் குழப்பறதுக்காகவே வந்திருக்கிறாங்க. சரி, பிரஜைகள் ஸ்தூலவதனத்தில் இருக்கிறாங்க, அதனால் பிரஜாபிதாவும் இங்கே தான் இருக்கார். ஆனால் பிரஜாபிதாவனும் கடவுள் கிடையாது. பிரஜாபிதா பகவான்னு சொல்ல மாட்டாங்க. பகவானுக்கு சரீரத்தின் பேர் கிடையாது இல்லையா? சிவன்ற பேர் அந்த ஆத்மாவுடைய பேர். ஆனால் பிரம்மான்ற பேர் உடலுடைய பேர். கிருஷ்ணர் ஆன பிறகு அது பிரம்மான் பேர் கிடையாது, அது கிருஷ்ணருடைய உடலுக்கான பேர். ஸோ பேர் வைக்கக்கூடிய மனித சரீரத்திலிருந்து தனிப்பட்டவர் சிவபாபா இல்லை? அவருக்குன்னு மனித சரீரம் கிடையாது சொந்தமாக. ஆத்மாக்கள் எல்லாம் பரந்தாமத்தில் பாபாவோடு இருக்கும் பொழுது இந்த ஸ்தூலமான பேர் உருவத்திலிருந்து விடுபட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆத்மா இருக்குது இல்லையா? அதனால தான் அனாதி ஸ்வரூபன்றது, எப்போவுமே இருக்கிறது ஆத்மா. அதனால் அனாதி ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். ஆதிஸ்வரூபன்றது தேவதை ஸ்வரூபத்தை சொல்லுவாங்க. அங்கே தேவதை உடல் ஆரம்பத்தில் இருக்கனால அது ஆதி. சாது சந்நியாசிகளுக்கு பாவம் எதுவுமே தெரியாது. அவங்க வீடு வாசலை மட்டும் விட்டுடுறாங்க. ஸோ வீடு வாசலை விட்டாலும் இந்த உலகத்தின் விகாரத்தில் அவங்க அனுபவசாலிகளாக தான் இருக்கிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு தான் எதுவும் தெரியாது. அதனால் அவங்கள மகாத்மாக்கள், குழந்தையின் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மகாத்மான்றது சொர்க்கத்தில் இருக்கும் தேவதைகளைத்தான் சொல்லணும். 5 விகாரங்களை குறித்து தேவதைகளுக்கும் தெரியாது, குழந்தைங்களுக்கும் தெரியாது. ஸோ அதனால்தான் குழந்தைங்களை தூய்மையானவர்கள்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் யாருமே தூய்மையான ஆத்மாக்களாக இருக்க முடியாது, பெருசானப்புறம் சொல்கிறார். ஏன்னா அப்படியே தூய்மையாகவே இருந்துட முடியாது, இந்த உலகம் கெடுத்துடும். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்களாக ஆகத்தானே செய்யணும். ஸோ அப்போ அவர்களை பதித்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். எல்லாருடைய தனித்தனியான நடிப்பு இந்த நாடகத்தில் பதிவாகி இருக்குது இல்லையா? அவங்கவுங்களுக்குரிய நடிப்பு பதிவாகி இருக்குது. இந்த சக்கரத்தில் நாம் எத்தனை சரீரங்களை எடுக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம், அத்தனையும் மீண்டும் நடக்க போகுது. ஸோ முதல்ல ஆத்மா நானுன்றதை புரிஞ்சுக்கணும், ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ சின்ன ஆத்மாக்குள்ளே 84 பிறவிகளுக்கு தேவையான அழிவற்ற நடிப்பு நிரம்பி இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? அனைத்திலும் மிகப்பெரிய அதிசயம் இது தான். இதை விட்டு என்னென்னமோ அதிசயம் மனிதர்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆத்மாவும் அழிவற்றது, இந்த நாடகமும் அழிவற்றது. இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இது எப்போத்திலிருந்து தொடங்கிச்சின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அனாதியாக நடக்குது. முதல் கல்பம்னு ஒன்று இருந்தால் அதே தான் இப்பயும் நடக்குதுன்னா, முதல் கல்பத்துலேயும் என்ன சொல்லியிருப்பார், முந்தைய கல்பம் மாதிரியே இப்போது நடத்துகிறேன்னு. அப்படின்னால என்ன அர்த்தம், அது முதல் கல்பம் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அது எப்போ தொடங்கிச்சின்னு
யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ நாடகத்துடைய முதலையும் அதாவது தொடக்கத்தை யாராலும் சொல்ல முடியாதுன்றதை தான் சிவனுடைய தலையை தேடி பிரம்மா போனார் அப்படின்ட்டு பக்தியில் கதை இருந்துச்சு. அது உண்மையில் நாடகத்துடைய மகிமை. இதை இயற்கைன்னு சொல்லலாம். ஆத்மா எப்படிப்பட்டது, இந்த நாடகம் எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னா, இதை தடுக்கிறதுக்கு யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஆத்மாவில் இருக்கிற நடிப்பையும் தடுக்க முடியாது, இந்த நாடகத்தில் ஒவ்வொருத்தருடைய பாகத்தையும் தடுக்க முடியாது. கடலுடைய எல்லையையும் ஆகாயத்தின் எல்லையையும் காண முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நாடகத்துடைய தொடக்கத்தையும் பார்க்க முடியாது. இது அழிவற்ற நாடகம். இதோடைய முடிவு எப்போ வரும் அதையும் பார்க்க முடியாது. அப்படி ஒன்று வரவும் வராது. இது எவ்வளோ அதிசயமாக இருக்குது. எப்படி பாபா அதிசயமானவரோ அதே மாதிரி அவர் கொடுக்குற ஞானமும் மிக மிக அதிசயமானது. அதிசயமான இந்த காலச்சக்கரத்தை பற்றி, ஆத்மாவை பற்றி புரிய வைக்கக்கூடிய அதிசயமான ஞானம் இது. இதை பாபாவை தவிர வேற யாரும் ஒருபோதும் சொல்ல முடியாது. இத்தனை நடிகர்களும் அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நாடகம் எப்போ உருவாச்சு அப்படின்னு கேள்வியே கேட்குறது வேஸ்ட். ஏன்னா அது அனாதியாக இருக்குது. ஸோ ஏன் பகவானுக்கு இப்படி தோணுச்சு? ஏன் துக்கம் சுகம் நிரம்பிய உலகத்தை உட்காந்து வேலை மெனக்கிட்ட உருவாக்குனார் அப்படின்னு பலர் கேட்குறாங்க. இல்லை அஞ்ஞானிகள் நாஸ்திகர்கள்லாம் இதை கேட்பாங்க. பாபா சொல்கிறாரு, நான் எங்கப்பா உருவாக்கினேன், அது அனாதியாக நடக்குது, அதில் நானும் கட்டுப்பட்டு இருக்கிறேன், எனக்குரிய பாகத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். மற்றபடி உலகம் மொத்தமாக அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போகிறதெல்லாம் கிடையாது. பிரளயம்லாம் ஏற்படுறது கிடையாது. இது உருவாக்கப்பட்டது இல்லை. மேலே இருக்கிறது கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகும், கொஞ்சம் இடம் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களிருந்து மீண்டும் விருத்தி ஆகுது. அதனால் இது ஏன் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்க முடியாது. இது தானாக உருவாகிட்டு இருக்குது. யாரும் உட்காந்து உருவாக்கலை. ஸோ நீங்கள் எப்போ புத்திசாலி ஆகுறீங்களோ அப்போ தான் ஆத்மாவின் ஞானத்தை பாபாவும் உங்களுக்கு சொல்கிறார். அப்படியா? புத்திசாலி ஆன அப்புறம் தான் இந்த ஞானத்தை கேட்குறோமா? ஆக்சுவலாக இந்த ஞானத்தை கேட்குறதுக்கே புத்திசாலி ஆனால் தான் கேட்க முடியும். அதுக்கப்புறம் இன்னும் புத்திசாலி ஆகிறோம், அது வேறு விஷயம். அதனால தான் நிறைய பேரில் இதை கேட்கக்கூடிய அந்த பொறுமை கிடையாது. உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு அந்த புத்தி கிடையாது. ஸோ நாளுக்கு நாள் நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கிறீங்க. முதல்ல பாபா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொன்னார். ஏன்னா எல்லாமே அதிசயமான விஷயங்களாக இருக்குது, டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? இருந்தாலும் ஈர்ப்பு இருந்தது எல்லாருக்கும், எல்லோரையும் கவர்ந்து இழுத்தார். பட்டியின் ஈர்ப்பும் இருந்தது. அதனால் நிறைய பேர் ஈர்க்கப்பட்டு வந்தாங்க. கிருஷ்ணரை கம்சபுரியிலிருந்து அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சாஸ்திரங்களில் காட்டியிருக்கிறாங்க. உண்மையிலே கிருஷ்ணர் வாழ்கிற சத்தியுக சொர்க்கத்தில் கம்சன் போன்ற அசுரர்கள் இருக்கவே மாட்டாங்கன்னு இப்போ நமக்கு தெரியுது. கீதை, பாகவதம், மகாபாரதம் எல்லாத்துக்கும் ஒன்றோட ஒன்று தொடர்பு வைக்கிறாங்க. ஸோ அப்படி எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த தசரா பண்டிகையிலும் பரம்பரையாக கொண்டாடிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ராவணன்னா என்னன்னு கூட யாருக்குமே தெரியாது. ராவணனை இருக்கிறது தானே தசரா. ராவணன்னா என்னன்னே தெரியாமல் கொண்டாடுறாங்க. தேவி தேவதைகளாக இருந்தவர்களே மறுஜன்மம் எடுத்து கீழே இறங்கி தூய்மையற்றவர்களாக ஆகிட்டாங்க. அவர்களை தூய்மையற்றவர்களாக ஆக்கின மிகப்பெரிய எதிரி இந்த ராவணன். அதனால தான் எரிக்கிறாங்க. ஸோ யார் அதிகமாக தூய்மை இழந்திருக்கிறாங்களோ அவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க, வருந்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமாக தூய்மை இழந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ கஷ்டப்படும்போது தான் தலையில் அடிச்சுட்டு அழுவாங்க கடவுள்கிட்ட. அந்த மாதிரி மோசமான விஷயங்கள்லாம் அவங்க உலகத்தில் அவங்க வாழ்க்கையில் நடக்கும்.
தூய்மை இழந்தது எல்லா விதமான துக்கத்தையும் எடுத்துகிட்டு வருது பாருங்க. ஸோ அப்போ தான் அவங்க பதித்த பாவனா வா அப்படின்னு கூக்குரலிட்டு அழறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். ஸோ அதனால தான் அழக்கூடாதுன்றார் இல்லையா? அழுதாலும் செய்த பாவத்துக்கானது வந்து தான் தீரும். அப்போ பாவமே பண்ணாத அந்த நிலை, பாவத்தை வென்ற நிலையை அடையணும் பாபாவை நினைவு செய்து. அப்புறம் இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னும்போது எது நடந்தால் நமக்கு என்ன? ஸோ இந்த யுக்திகளெல்லாம் பாபா தான் கொடுக்குறார். சிருஷ்டி சக்கரத்துடைய முதல் இடை கடைசியை பற்றி பாபாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ அவர் தான் வந்து இதை நமக்கு புரிய வைக்கிறாரு. புரிஞ்சுக்கிறதன் மூலமாக நம்ம சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிறோம். திருமூர்த்தி படத்தில் இது உங்களுடைய ஈஸ்வரிய பிறப்புரிமை அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது இல்லையா? நாராயணன் ஆகிறது ஒவ்வொருத்தருடைய பிறப்புரிமை. ஆனால் எப்போ பாபா குழந்தைய பிறந்தவுடன் அந்த உரிமை கிடைக்கிது. பிரம்மா மூலமாக படைத்தல், சங்கர் மூலமாக அழித்தல், விஷ்ணு மூலமாக காத்தல் அப்படின்னு சொல்லப்படுது. விநாசமும் கண்டிப்பாக நடந்தே தீரணும். அப்போ தானே புது உலகம் வரும். புது உலகத்தில் ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க. ஒரே தர்மம் தான் இருக்கும். அப்போ எவ்வளோ அமைதியாக இருக்கும், எல்லாமே அளவற்ற இருக்கும், சண்டை போடுறதுக்கான வேலையே இருக்காது. ஆத்மாவும் பலமாக இருக்கும், உலகமும் அற்புதமாக இருக்கும். ஆனால் இப்போ மக்கள் தொகையும் அதிகமாச்சு, பல தர்மங்கள் ஆயிடுச்சு. அதனால் இவ்வளோ கூச்சல் குழப்பம். கூடவே உணவு தானியம் எதுவும் கிடைக்கல, எல்லாத்துக்கும் பற்றாக்குறை. ஆத்மாவும் தம பிரதானம் ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ கூச்சல் குழப்பம். ஸோ அப்போ புரிஞ்சுக்கிறாங்க இங்கே ஒன்றும் ஒரே தர்மம் கிடையாது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அந்த ஆதிசநாதன தேவதேவதா தர்மம் மட்டும்தான் இங்கே இல்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த தர்மம் தேவை இல்லையா? ராமராஜ்யம் அந்த தர்மம் உருவான பிறகு தான் உருவாகும். இங்கே எப்படி உருவாகும்? மகாபாரதம் கூட கீதையோட தொடர்பு படுத்தி சொல்கிறாங்க. இந்த சக்கரம் சுற்றியபடி இருக்குது. ஒரு வினாடி கூட இந்த சக்கரம் நிற்க முடியாது. இந்த காலச்சக்கரம் இதில் புது விஷயம் எதுவுமே கிடையாது. பல முறை இந்த ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கிறீங்க, பல முறை இழந்தும் இருக்கிறீங்க. ஸோ அதனால் இப்போ அடையிற நேரம். அதனால் என்னால் அடைய முடியுமான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இது புது விஷயம் கிடையாது. ஸோ யாருடைய வயிறு நிரம்பி இருக்குதோ அவங்க கம்பீரமாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே வயிறு நிரம்பி இருக்குதுன்றது ஞானத்தை புரிஞ்சுக்கிறவங்கள சொல்கிறார். ஸோ அவங்களுக்கு அந்த போதை வருது. நாம் எத்தனை முறை இந்த ராஜ்யத்தை எடுத்திருக்கிறோம், இது நேத்திய விஷயந்தான் அப்படின்னு உள்ளுக்குள்ளே புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? உடல் உணர்வுலேருந்து வெளியில் வந்துட்டிங்கனாலே காலம், ஜென்மம் எல்லாத்துலேருந்தும் வெளியில் வந்துட்டோம். அப்போ அந்த ஆத்மா ராஜாவாக போகுது. அந்த போதையில் இருக்கணும். அப்போ உடல் உணர்வை முற்றிலும் மறக்கணும். நேற்று தான் தேவதைகளாக இருந்தோம், பிறகு சக்கரத்தை சுற்றி இன்றைக்கி தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறோம். இப்போ மீண்டும் யோக பலத்தின் மூலமாக தூய்மையாகி இழந்த அந்த உலக ராஜ்யத்தை மீண்டும் அடையிறோம். தூய்மையானால் தானாக ராஜ்யம் வந்துடும். அந்த தூய்மை ஆகிறதுக்கு தான் பாபாவை நினைக்கிறோம். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் தான் ராஜ்யத்தை அடையிறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கூட இதில் வித்தியாசம் ஏற்படாதுன்றார். திரும்ப திரும்ப அது ஏற்கனவே நடந்தது, நீங்கள் தான் அடைஞ்சிருக்கிறீங்க, அடைய முடியுமான்னு நினைக்காதீங்க. இப்போ ராஜ்யத்தை அடையிறீங்கனாலே என்ன அர்த்தம்? எல்லா விதமான மாயையும் ஜெயிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த போதை இருக்கணும். ஜெயிச்ச போதையில் இருந்தாலே ஜெயிச்சிடுவீங்க. ராஜ்யத்தில் சிலர் உயர்ந்த பதவியிலும் சிலர் தாழ்ந்த பதவியும் அடைவாங்க. இது எல்லாமே இப்போ பண்ணுற முயற்சியின் ஆதாரத்தில் தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி நாம் குரங்கை விட மோசமானவர்களாக இருந்தோம். இப்போ நம்மளை கோயிலில் வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு தகுதி வாய்ந்தவர் ஆக்கிறார்.
ஸோ அதுதான் ஆஞ்சநேயர் இல்லையா, குரங்கு மாதிரி இருந்தவங்கள பூஜைக்கு தகுந்தவரை மாற்றுறது. நல்ல நல்ல குழந்தைங்களுடைய ஆத்மாக்கோட நாம் எதுக்குமே உதவாதவர்களாக ஒரு காலத்தில் இருந்தோம் அப்படின்னு உணருது இல்லையா. அப்படி இருந்தவர்களை இப்படி மாற்றினதுனால தான் கொலைகாரன் மோசஸை கடவுள் தேர்ந்தெடுத்தார், கொள்ளைக்காரன் வால்மீகியை கடவுள் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு எல்லா மதத்துலையும் சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா அவ்வளோ மோசமாக நாம் இருந்திருக்கிறோம். இப்போ நாம் எவ்வளோ மதிப்பு மிக்கவர்களாக ஆகிட்டு இருக்கிறோம். அதை நினைத்து பார்த்தாலே நமக்கு அன்பு கண்ணீர் வரும் பாபாவை நினச்சி. இப்படி ஆக்கிட்டிய பாபா என்னன்ட்டு. ஒவ்வொரு கல்பமும் அதை இன்னொன்று நம்ம அனாதையாக இருந்திருக்கிறோன்றது அப்போ தான் தெரியுமே நமக்கு, பாபா கிடச்ச பிறகு தான். அதுலேயும் உண்மையிலே நமக்கு சுற்றி இருக்கிற உறவுகள்லாம் மோசமாக இருக்கும்போது இன்னும் சூப்பராகவே பாபா மேலே அன்பு வரும். ஸோ அதனால் அப்படி இருக்கிறவங்க உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல அப்பா அம்மா கிடைத்தவர்களை விட மோசமான அப்பா அம்மா, கணவன், மனைவி கூட பிறந்தவர்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள். பாபாவுடைய அன்பை அவங்களால சீக்கிரமாக உணர முடியும். ஒவ்வொரு கல்பமும் மதிப்பற்ற நிலையிலிருந்து நாம் மதிப்பு மிக்கவர்களாக ஆகிறோம். நம்மளை பாபா ஆக்குறார் அப்படி. ஸோ முந்தைய கல்பத்தில் யார் இந்த ஞானத்தை நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவர்களே தான் இப்பயும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் மற்றவங்க புரிஞ்சிக்கலையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. முந்தைய கல்பத்திலையும் புரிஞ்சிக்கலன்னு புரிஞ்சிக்க வேண்டியது தான். நீங்கள் கண்காட்சி வைக்கிறீங்க, அதுவும் முந்தைய கல்பம் மாதிரி தான் வைக்கிறீங்க, எதுவும் புதுசு கிடையாது. ஸோ இந்த பிரம்மா மூலமாக சிவபாபா அமரபுரியை ஸ்தாபனை செய்கிறார் நம்ம உதவியோட. பக்தி மார்க்கத்தில் தேவி தேவதைகளுக்கு கோயில் எவ்வளோ கட்டி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பூஜை பண்ணுறதற்கான விஷயங்கள். பூஜிக்கத்தன்மையின் பொருட்கள் பக்தி மார்க்கத்தில் கிடையாது. பூஜிக்கத்தக்கவர்களாக உங்களை மாற்றக்கூடிய பொருள். ஸோ அது பாபா கொடுக்குற ஞானம்தான். நாளுக்கு நாள் எவ்வளோ ஆழமான விஷயங்களை நான் உங்களுக்கு புரிய வச்சபடி இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பழைய விஷயங்களை நீங்கள், அதாவது பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் உங்கள் மனசில் குணம் எல்லாமே வச்சிருக்கிறீங்களே, அதை என்ன பண்ண போகிறீங்க? அது வேஸ்ட்டு தானே. ஸோ அதெல்லாம் பாபா விட சொல்கிறார். பாபா புது புது விஷயங்களை புரிய வச்சபடி இருக்கிறார். ஆத்மா இவ்வளோ சின்ன புள்ளியாக இருக்குது, அதில் 84 பிறவிக்கான நடிப்பு ஃபுல்லாக அடங்கி இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதி வச்ச தாளில் இதெல்லாம் இருக்காது, பாபா சொல்கிறதெல்லாம். ஸோ பிறகு ஆக்சுவலாக பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வரும்போது அங்கேருந்து எதுவும் எடுத்துகிட்டும் வரல, எல்லாத்தையுமே விட்டுட்டும் வந்துட்டாங்க. அதுதான் சங்கர் பார்ட்டியை மறைச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால விட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் நீங்கள் எப்போ முரளி கேட்டாலும் ஃபுல் ஞானம் வந்துடும். அதுதான் இங்கே விஷயமே. இது இல்லாமல் லேட்டாக கேட்க நிறைய ஆழமான விஷயங்கள் வரும். ஆரம்பத்தில் இருக்காது. ஆரம்பத்தில் கட்டை விரல் சைஸ்ன்னாரு, அது தேவையும் கிடையாது இல்லையா. ஸோ அப்போதைக்கு நாடகத்தில் அப்படி தான் பதிவாக இருந்துச்சு, அப்படி புரிய வச்சேன் அப்படின்னு சொல்கிறார். பிறகு பழைய பாயிண்ட்டுகளை என்ன பண்ணுவீங்க? சூப்பராக கேட்குறாரு இல்லையா. அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறார். இது செம சூப்பர் இல்லையா. இறுதித் தேர்வின் முடிவுகள் தான் உதவுது. ஆக்சுவலாக பாகிஸ்தான்லேருந்து இங்கே வரும்போது அந்த முரளியெல்லாம் புதைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது இல்லையேன்ட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா கடைசி தேர்வில் நீங்கள் எடுக்க போகிற ரிசல்ட்டு தான் உங்களுக்கு பதவி கொடுக்க போகுது. ஸோ அதற்கான முரளி பாபா கொடுத்துட்டு தான் இருக்கிறார். அதுவும் அவ்யக்த முரளி இன்னும் பயங்கர பவர்ஃபுல் இல்லையா. கல்பத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு இப்படி தான் சொல்லி இருந்தேன்னு பாபா சொல்கிறார். ஸோ இதே மாதிரி நிறைய பேருக்கு தோணும் இல்லையா, நம்ம அப்போவே வந்திருக்கலாம், பாபா குழந்தையாக இருக்கலாம். முரளி இருக்கல, எப்போ வந்தாலும் பாபா முரளி தானே சொல்கிறாரு. அதோடைய ஆழத்தை நீங்கள் நினச்சி பார்க்க தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வரிசைக்கிரமமாக படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏதாவது பாடத்தில் மேலே கீழே ஆட்டம் கண்டுட்டு தான் இருக்கிறீங்க. வியாபாரத்தில் கூட
இந்த மாதிரி சில சமயம் கெட்ட நேரம் கிரகச்சாரம் வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இதுவும் ஒரு வியாபாரம் தானே, அதனால் நம்மளால் முடியுமோ அப்படின்ட்டு மனச்சோர்வு வந்துடக்கூடாது. நம்மளால் முடியுமான்ட்டு கண்டிப்பாக முடியும். ஒரு தடவை விழுந்தால் விழுந்துடுவேன்னா டக்குன்னு எழுந்திரிக்கணும், மீண்டும் எழுந்து முயற்சி செய்யணும். மனிதர்கள் பிஸ்னஸில் ஒட்டுமொத்தமாக காலியாகி பயங்கர கோடிக்கணக்கில் கடன்லாம் வச்சுருப்பாங்க. மறுபடியும் தொழில் செஞ்சு மறுபடியும் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட மிகப்பெரிய பணக்காரர் ஆகிறாங்கல்ல. இது சூப்பராக சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ பெரிய பூஸ்ட்டு கொடுக்குறாரு இல்லையா. இங்கே கூட யாராவது விகாரத்தில் விழுந்துடுறாங்க அப்படின்னா பாபா சொல்கிறார், நல்ல முறையில் முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவியை அடையுங்க. சில முறையில் போயிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த நிலையை அடைய முடியாதுன்றார். அது எதுக்குன்னா விழாமல் இருக்கிறதுக்காக. விழணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை, விழுந்தவர்களுக்கு இந்த முரளி. விழுந்துட்டியா பரவாயில்ல, எழுந்திரிச்சு பயங்கரமாக முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடைய முடியும். எவ்வளோ பெரிய ரகசியம் இல்லையா. பாருங்கள், இன்றைக்கி ஒரு முரளி மிஸ் பண்ணாலே நிறைய பேருக்கு மிகப்பெரிய நஷ்டமாயிடும். செம பவர்ஃபுல் முரளி. ஸோ மீண்டும் ஏற தொடங்கணும் இல்லையா. விழுந்துட்டீங்க பரவாயில்ல, மறுபடியும் ஏறுங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ விழறாங்க, மறுபடியும் ஏந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பாபா யாரையும் இல்லை நீ முயற்சி பண்ணக்கூடாது, ஒரு தடவை விழுந்துட்டல போ அப்படின்லாம் மறுக்கிறது கிடையாது. இப்படியும் நிறைய பேர் திரும்ப வருவாங்க அப்படின்னு பாபாவுக்கு தெரியும். ஸோ அதனால் முயற்சி செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். இருந்தாலும் கூட ஏதாவது கொஞ்சமாவது இல்லையா, சரியாக முயற்சி பண்ணாட்டினா கூட கொஞ்சமாவது உதவியாளராக ஆயிடுவாங்க தானே. அதற்கேற்ற பலன் பல மடங்கு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாபா நாடகத்திட்டப்படி தான் எல்லாத்தையும் சொல்லுவார். நல்லது குழந்தைகளே, இப்போ திருப்தி அடைஞ்சிங்க இல்லையா. பாபா நாடகப்படி நடந்துச்சுன்னுவார், அவ்வளோதான். அதை பற்றி கவலைப்படாத, நீ டக்குன்னு வா அப்படிங்கிறார். ஸோ இப்போ பாபாவை அடைஞ்சிட்டிங்க இல்லையா. பாபா விட்டு போனீங்க, காமத்தில் விழுந்து நிறைய அடி வாங்கினீங்க, இப்போ திருந்திட்டீங்கல்ல. இப்போ மீண்டும் முயற்சி பண்ணுங்க இல்லை. பெரும்பாலும் பாபா குழந்தைங்க பக்காவாகி கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாணம் நல்லாவே இருக்காது, யாருக்குமே நல்லா இருக்காது. பாபா குழந்தைக்கு அது நல்லாவே தெரியும், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத அவங்க உணர்வாங்க. சரி, நல்லா அடி வாங்கிட்டல, இப்போ ஒழுங்காக முயற்சி பண்ணு அப்படிங்கிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இப்படித்தானே சொல்லுவார். ஸோ பாபாவை சந்திக்கிறதுக்காக எத்தனை பேர் வராங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை, அவருடைய அறிவுரையை ஏற்றுக்க மாட்டீங்களா, தூய்மை அடைய மாட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். இல்லை, உலகமே கடவுளே கடவுளேன்னு அந்த கடவுளே உங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாருன்னா அதை ஏற்றுக்கிட்டு தூய்மை அடைய மாட்டீங்களான்னு பாபா கேட்குறார். ஸோ உங்களை பாபா கூட ஆத்மாவுக்கு தான் சொல்கிறார் இல்லையா. ஆத்மாக்கிட்ட நான் சொல்கிறேன்னு புரிஞ்சிட்டு சொல்கிறார். அதனால் கண்டிப்பாக அம்பு தைக்கும். அதே மாதிரி நம்மளும் ஆத்மான்னு புரிஞ்சிட்டு ஞானத்தை கொடுக்கணும். ஸோ மனைவிக்கும் இதே மாதிரி நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து புரிய வச்சிங்கன்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, அம்பு தச்சிடுன்றார். ஸோ மனைவிக்கு இந்த ஞானம் புரிஞ்சோடனே நான் தூய்மையாக இருக்கிறேன், சத்தியம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கணவருக்கு இந்த அம்பு தைக்கலை அப்படின்னா கூட போக போக அவரையும் முன்னேற்றுறதுக்காக மனைவி முயற்சி பண்ணுவாங்க. பிறகு மனைவியினால் ஞானத்தில் வந்த நிறைய பேர் வராங்க கணவன்மார்கள். ஸோ அப்போ மனைவி தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிராமணர்கள் வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ தாலி கட்டும்போது பிராமணர் சொல்லுவாராம் மனைவி கிட்ட, இவர் உன்னுடைய குரு மற்றும் ஈஸ்வரன் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே நமக்கு பாபா தான் நமக்கு எல்லாமே, கணவன், அப்பா, அண்ணன், கடவுள் எல்லாமே. ஸோ அவரை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. ஏன்னா எல்லாருமே அவரைத்தான் நினைவு செய்கிறாங்க. அதனால் உங்களுடைய புத்தியின் தொடர்பு அந்த ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இந்த தேகம் கூட என்னுடையது கிடையாது. நல்லது, தேகமே என்னுடையது இல்லைன்போது தேகத்தின் உறவு எப்படி என்னதாக இருக்க முடியும். அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, ஏதாவது கிரகச்சாரம் ஏற்பட்டுடுச்சு, விகாரத்திலே விழுந்துட்டிங்கன்னா கூட மனச்சோர்வை அடைஞ்சிடக்கூடாது. மறுபடியும் முயற்சி செஞ்சு பாபாவுடைய நினைவிலிருந்து உயர்ந்த பதவி அடையணும். ஸோ
சுயத்தின் நிலையை பாபாவின் நினைவின் மூலமாக உயர்த்திக்கணும். மாயையுடைய எந்த புயலும் சண்டை போட முடியாத அளவுக்கு சுயத்தின் நிலையை வலிமை நிரம்பியதாக ஆக்கிக்கணும். விகாரங்கள்லேருந்து உங்களை பாதுகாத்தபடி இருக்கணும். செம பவர்ஃபுல்லான வரதானம் பாபா சொல்கிறாங்க. சர்வ சக்திகள்ன்ற லைட்டு மூலமாக ஆத்மாக்களுக்கு பாதை காண்பிக்கக்கூடிய சைத்தன்ய கலங்கரை விளக்காகுங்கள். சைத்தன்யம்னா உயிரோட்டமான லைட் ஹவுஸாக சொல்கிறார். அதுக்கு விளக்கம், நான் ஆத்மா உலகத்துக்கு நன்மை செய்கிறதுக்காக பரந்தாமத்திலிருந்து அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் இருந்தால் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்திலும் உலக நன்மை இருக்கும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உலக நன்மை தான் இருக்குன்ற இல்லையா? அவங்க கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்களே, ஏஞ்சல் மேலேருந்து வருது, முஸ்லீம்கள் கூட மலக்குகள்னுவாங்க. ஸோ அது மேலேருந்து வந்திருக்குது. எதுக்கு வந்திருக்குது? கடவுள் அனுப்பிச்சிருக்கிறார். எதுக்கு அனுப்பிச்சிருக்கிறார்? அவர் ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக. ஸோ அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்னா அது ஞாபகம் இருந்தாலே அது சம்மந்தப்பட்ட எண்ணம் தான் வரும். அந்த மாதிரி தான் உங்கள் வார்த்தையும் இருக்கும். அப்போ எல்லாத்துலேயும் உலக நன்மை தான் இருக்கும். ஏன்னா உலகத்துக்கு நன்மை செய்கிறதுக்காகவே நான் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன். ஸோ இந்த நினைவு தான் உங்களை உயிரோட்டமான லைட் ஹவுஸாக மாற்றும். எப்படி அந்த ஸ்தூலமான லைட் ஹவுஸில் கலர் கலராக லைட்டு வெளிச்சம் எல்லோருக்கும் போய் சேருதோ, அதேமாரி உயிரோட்டமான லைட் ஹவுஸ். ஸோ யோகாவே இப்படி தான் பண்ணோம். அப்படியே ஒளியாக இருக்கிறேன், என்னை சுற்றி சக்தி போகுது, தூய்மையின் சக்தி, அமைதியின் சக்தி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நினைக்கணும். ஸோ அப்படி மேலேருந்து அவதரித்து வந்திருக்கிறன்ற அந்த நினைவோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உயிரோட்டமான லைட் ஹவுஸாக இருப்பீங்க. உங்கள் மூலமாக சர்வ சக்திகள்ன்ற லைட்டு ஆத்மாக்கள் வழி தெரியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பாதை காட்டும் காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மையான பாதைன்னு இங்கே ஈர்க்கப்பட்டு வருவாங்க. ஏன்னா மற்ற இடங்களில் பஜனை பாடுவாங்க எல்லா மதத்துலேயுமே. இங்கே எதுவுமே கிடையாது, எப்படி இங்கே அமைதியாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக வருவாங்க. அப்போ அந்த அமைதியின் சக்தியை நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக 24 மணி நேரமும் இருக்கணும். ஸோ சமீபமாக வரதானம், அவிக்தேஷாரா, ஸ்லோகன் எல்லாமே இதை ஆழப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஸ்லோகன் அன்பு மற்றும் சகயோகத்தின் கூடவே இல்லையா, பாபா மேலே நம்ம எல்லோருக்கும் அன்பு இருக்குது. அதேமாதிரி மற்றவர்கள் மீதும் அன்பு இருக்கணும், ஆனால் விலகி அன்பு ஆத்மா மேலே. அதேமாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம், அதுதான் பாபாவுக்கு செய்கிற உதவியும். இது கூடவே சக்தி ரூபமாகவும் ஆகணும். அப்படின்னு அர்த்தம், விலகி இருந்தால் சக்தி ரூபமாக ஆவீங்க. அப்படி ஆகும் பொழுது அங்கே ராஜ்யத்தில் உங்களுடைய நம்பர் 1 ஆகிடும், உயர்ந்தது ஆகிடும். ஸோ அன்பு சகயோகம் கூடவே சக்திசாலியாகவும் இருக்கணும். விலகி ஒரு பாபாவுடைய அன்பில் மட்டும் மூழ்கியவராக இருக்கணும் காரியம் செய்யும்போது. அவிக்த இஷாரா கர்மதீத்த நிலை அடைகிறதுக்கான தீவிர பயிற்சி. எப்படி காரியம் செய்கிறது ஈஸியாக இருக்குது. சாப்பிட்றீங்க, ஃபோன் எடுத்து பார்க்குறது, ஒருத்தர்கிட்ட பேசுகிறது, வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் ஸ்தூலமான காரியம். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகிடுச்சு. அதே மாதிரி கர்மாதீத்த நிலையை அடையிறதும் உங்களுக்கு சுபாவமாகணும். அப்படின்றது தான் அப்படியே மைண்ட் அப்படியே பிளாங்காக ஆகிடணும். வெறும் லைட் ஹவுஸ் சக்தி மட்டும் கொடுத்துட்டு இருக்கணும், அப்படி ஆகிடணும். ஆக்சுவலாக இப்போ நிறைய பொருள் எமர்ஜென்சி லைட்டாகவும் யூஸ் ஆகும், வேறு ஒரு பொருளாகவும் யூஸ் ஆகும். இந்த பவர் பேங்க் அந்த மாதிரி யூஸ் ஆகும். நிறைய காரியங்கள் அதுவே எமர்ஜென்சி லைட் ஆகும். அப்படின்னு அர்த்தம், அது ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கோம், கரண்ட்டு போச்சுன்னொடனே டக்குன்னு எமர்ஜென்சி லைட் ஆகி ரூமுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, செஞ்சு முடித்த உடனே அப்படியே லைட் ஹவுஸ் ஆகிடணும். வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. நீங்கள் செய்த காரியம், லௌகீக குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை அல்லது நல்ல விஷயம் எதுவுமே மைண்டில் வரக்கூடாது. நான் உலகத்துக்கு சக்தி கொடுத்துருக்குறேன், ஏன்னா அதுக்காக தான் நான் மேலேருந்தே வந்திருக்கிறேன். ஏன்னா பாபா குழந்தை ஆனவொடனே நீங்கள் செத்து மேலே போயிட்டீங்க. அங்கேருந்து பாபா அனுப்பிச்சிருக்கிறது அவதாரமாக உங்களை அனுப்பிச்சிருக்கிறார். உங்களை அவதாரம்னு புரிஞ்சிக்கிட்டு கர்மாதீத்த நிலையில் இருக்கிறது உங்களுக்கு சுபாவமாக ஆகிடணும். ஸோ காரியம் செய்யுங்க, நினைவுலையும் இருங்க இல்லையா, நினைவில் இருந்துக்கிட்டே காரியம் செய்யுங்க. அதுதான் கர்மயோகி. காரியம் செய்கிறீங்க,
ஆனால் பாபா நினைவில் இருக்கனால அந்த காரியத்திலேருந்து விலகி இருப்பீங்க. அப்படி யார் எப்போவுமே கர்மயோகி நிலையில் இருந்து காரியம் செய்கிறாங்களோ அவங்களால ஈஸியாக கர்மாதீத்த நிலையை அடைய முடியும். காரியம் செஞ்சோடனே காரியத்தை பற்றி எந்த நினைவும் இல்லாமல் யாரால் இருக்க முடியும்? காரியம் செய்யும்போதே பாபா நினைவில் இருந்து செய்கிறவங்களால தான் முடியும். ஸோ அதுதான் கர்மாதீத்த நிலைன்றது. எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது. எப்போ தேவையோ அப்போ காரியத்துக்கு வரணும், எப்போ தேவையோ அப்போ காரியத்துலேருந்து விடுபட்டணும். அதனால தான் காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போதே அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் டைம் வந்துச்சுன்னா டக்குன்னு சேவையாக இருந்தாலும் சரி, முரளியாக இருந்தாலும் சரி, டக்குன்னு விட்டுட்டு அப்படியே பாபா நினைவில் இருக்கிற பயிற்சி. இதோடைய நினைவாக முஸ்லீம்கள் அந்த 5 வேளை தொழுகை இருக்குது. இப்போ நாம் அதை எந்த அளவு நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்போ மதுபனில் பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டு போட்டவுடனே அப்படியே அதே இடத்துல நின்றுவாங்க. சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே நின்றுவாங்க. எல்லாம் அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ் செலான மாதிரி நிற்பாங்க. அப்படியே போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். பறந்து வா குழந்தோடனே வரணும். அதுக்கு தான் இந்த டிராஃபிக் கண்ட்ரோல். ஸோ குடும்பத்துலேயும் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் டக்குன்னு அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் ஆனோடனே அவங்கவுங்க அப்படியே நின்றுடணும். அதான் ப்ராக்டிஸ். அப்படி பண்ணலைனாலே அவங்க பாபா குழந்தை இல்லைன்னு புரிஞ்சுட்டு நாம் விலகிடணும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம். ஸோ எப்போ தேவையோ அப்போ விடுபட்டுடணும். இந்த பயிற்சி எந்த காரியம் செஞ்சாலும் இடையிடையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ செம்ம பவர்ஃபுல் முரளி, செம்ம பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.